தாக்குதல் நடந்துச்சு. இதை சொல்லிகிட்டே இருந்தார். இதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, வேர்ல்டு கிச்சன் சென்டர்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து எல்லா இடத்துலையும் சமைச்சு கொடுக்குறவங்க. எங்கெல்லாம் ஒரு சுனாமி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, இந்தியாவுக்கெல்லாம் கூட வந்து அவங்க சமைச்சு கொடுத்தவங்க தான் அவங்க. அது வேர்ல்டு கிச்சன் சென்டர். எப்படி ஒரு யூஎன் மாதிரி ஒரு ரெட் கிராஸ் இந்த மாதிரியான இந்த உலகளாவிய அமைப்பு இருக்கும். அதில் ஒரு நாடு 2 நாடு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுடைய குடிமகன், ஃப்ரான்ஸுடைய குடிமகன், இவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் இருக்கிறாங்க ஒரு டீமாக. இவங்க தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை நாள் சாப்பாடு. இத்தனைக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடியும் வர்றதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. அந்த வண்டி வந்து 3 வண்டி கான்வே போகுது அப்படின்னா, போகும்போது இவங்க வந்து சொல்லிட்டு தான் போவாங்க. ரிட்டர்ன் வரும்போதும் இவங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இதிலும் வந்து இவர் சொல்கிறாரு, அதில் மொத்தம் 3 வண்டியில் 1 வண்டி தான் தாக்குதல் உள்ளானது. அதில் 7 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் இன்னொருத்தர் அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு அட்டாக் நடந்தது, கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அப்போவே நாங்கள் வந்து இராணுவத்துக்கு வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஃபோன் அடித்தோம். ஃபோன் அடித்து இது நாங்கள் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம், அடிக்காதீங்கன்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறமும் வந்து இது 2வது மறுபடியும் ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது அட்டாக் நடக்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், என்னங்க நீங்கள் சாப்பாடு போகிற வண்டியில் அட்டாக் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அதுக்கப்புறமும் 3வது அட்டாக் நடந்துச்சுங்கிறப்ப இதெல்லாம் வந்து உலகம் வந்து காரி துப்பிருச்சு. இன்றைக்கி வந்து இஸ்ரேலை வந்து இந்த விஷயத்தில் அமெரிக்காவும் வந்து வேற வழி இல்லாமல், அதாவது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு அடிமை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு, அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து கை கழுவி இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இதில் நாங்கள் உடன்பட மாட்டோம்ட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஐரோப்பிய நாடுகளே வந்து கண்டனம் தெரிவித்து எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஒரு சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தூதரகத்தை கூட மூடியிருக்காங்க இந்த நடவடிக்கை செஞ்சதுனால. இது மிகப்பெரிய லெவலில் அது கொந்தளிப்பு வந்து ஆயிடுச்சு. இப்போ அன்றைக்கி அந்த கிச்சன் வந்து இப்போ மூடப்பட்டுருச்சு. அது ஒரு விஷயம். கிச்சன் மூடப்பட்டதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 30 குழந்தைகள் பசியினால் செத்துருக்காங்க. இந்த கிச்சன் மூலம் அது டெய்லி வந்துட்டு அது டெத்தை வந்து அப்படியே ரோல் ஏறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரும் வந்து முஸ்லீம்கள் முதற்கொண்டு யாருமே வந்து இப்போ உள்ள என்ட்ராவில். வேர்ல்டு கிச்சனும் வந்து அங்கே மூடப்பட்டுருச்சு. இந்த பிரச்சனை, இந்த குற்றச்சாட்டு ஈரான் இது இஸ்ரேல் மேலே விழுந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஈரானுடைய அந்த தூதரகத்தின் மீது தாக்குதல். இது என்ன, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற திமிர் இது. இது வந்து இது நடத்தின உடனே அமெரிக்கா பதறி அடிச்சுட்டு ஈரான் மேலே வந்து ஃபோன் அடித்து ஈரான்கிட்ட பேசுது, நாங்கள் அடிக்கலை, இது வந்து நாங்கள் சொல்லியும் இவங்க செய்யலை, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. இனி வந்து இப்போ இஸ்ரேல் வந்து என்ன இருக்குதுன்னா, எங்கள் விவகாரங்களை நாங்கள் முடிவு பண்ணுவோம். இதில் அமெரிக்க அதிபர் ஒரு 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 அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுப்பார், அந்த காமெடியாக சிரிப்பான்ல, அந்த அவன் என்ன ஸ்போக்ஸ் பர்சன்